அடிமை வாழ்வை விட உரிமைச்சாவு மேலானது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, டிசம்பர் 2 இன்னைக்கு தேசிய அடிமை ஒழிப்பு முறையை கடைபிடிக்கிறாங்க. இது எதனால் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஐநா சபை வந்து ரீசர்ச் பண்ணும்போது 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிது. ஸோ இருந்துமே இன்னைக்கு அடிமை முறை வந்து எல்லா ஊர்களிலுமே எல்லா நாட்டிலையுமே நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லா மாநிலங்கள்லையுமே அடிமை முறை இன்னும் கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. அந்த அடிமைத்தனத்தை ஒழிக்கவே இல்லை, இன்னும் அடிமை முறை நடைமுறையில் இருக்குன்னு சொல்லி டிசம்பர் 2 தேசிய அடிமைகள் ஒழிப்பு முறையாக ஐநா சபை அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்குமே தமிழ் மக்கள் இந்தியாவில் இருக்க அனைத்து மக்களுமே ஒவ்வொரு உரிமைகளுக்காகவும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உரிமைகள் இன்னும் சுதந்திரம், சமத்துவம் எதுவுமே யாருக்குமே இன்னும் சரிசமமாக கிடைக்கல. பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாலியல் ரீதியான வன்புணர்வு நடக்குது, குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, பள்ளிக்கூடங்களில் வந்து சாதியான பேச்சு இருக்குது. ஸோ ஒவ்வொரு சின்ன ஊர்களிலுமே சாதி சண்டைகள், மத சண்டைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த தினத்தை மனித உரிமையானத்துக்கு நினைவு கூறும் வகையில் இன்னைக்கு டிசம்பர் 2 அடிமைகள் ஒழிப்பு முறை தினமாக அனுசரிக்கப்படுறாங்க. ஸோ இது எல்லாருமே மனசில் வச்சுக்கோங்க. மனிதன் அப்படிங்கிறது எல்லாருமே ஒன்று தான். சாதி மதம் அப்படிங்கிறத கடந்து எல்லாருமே மனிதர்கள் என்ற எண்ணத்தை வைத்து எல்லாருமே ஒன்றாக இணைந்து தமிழ் மக்களாகவும் இந்தியராகவும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்ற நோக்கிலே இதை வெளியிடுகிறேன். நன்றி, வணக்கம்.